நகர் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேதாஜி நகர் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தந்தி டிவிக்கு பேட்டி அளித்த அவர், பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக தேர்தலை தள்ளி வைப்பதால் எந்த பயனும் இல்லை என்று தெரிவித்தார். வாக்களிக்க பணம் கொடுக்கும் வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சீமான் கூறினார். அதிகபட்சம் தள்ளி வைக்கும், பயன் என்ன இருக்கு? இப்போ 4000 கொடுத்தவன் திருப்பி வைக்கும்போது இது 5000 கொடுப்பான், 2000 கொடுக்கும், 3000 கொடுப்பான். இதான் அரவக்குறிச்சி தஞ்சாவூரில் நடந்தது. அதாவது அந்த வேட்பாளர் பணம் கொடுத்த வேட்பாளர் யார் எந்தெந்த கட்சி, அதை தகுதி நீக்கம் செஞ்சு தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு தொடர்ச்சியாக ஒரு கட்சி இதை தொடர்ந்து செய்யுமானால் அந்த கட்சியை தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கணும். அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கணும். இல்லைன்னா அரசு மேலதிகமாக தலையிட்டு இது பண்ணணும். தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை, நீதிமன்றத்தை தான் போய் பெறணுங்கிறாங்க. அப்போ தேர்தல் ஒருவேளை தள்ளி வச்சா இந்தந்த வேட்பாளர் மீது குற்றச்சாட்டை வச்சு நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் வழக்கு தொடுத்து இவர்களை போட்டியிட தடை விதித்து தகுதி நீக்கம் செய்யுங்க அப்படின்னு கொண்டு வர